ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தூய சவேரியாருடைய அருட்காவலில் பெரும் மகிழ்ச்சியோடு நிறைவோடு விழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பிரசன்சார்கள் இருக்கிறீங்க இல்லையா? நல்லா இருக்கிறீங்க, உற்சாகமா இருக்கிறீங்களா? பார்த்தாலே தெரியுது. மிகவும் மகிழ்ச்சிகரமாக, உற்சாகமாக, நிறைவோடு இந்த ஆண்டு திருவிழாவை நீங்கள் கொண்டாடுவதை காணுகிற போது உண்மையிலேயே இறைவனுடைய பேரன்பும் இரக்கமும் நம் மீது அளவு கடந்த விதத்தில் இருக்கிறது என்பதனை இந்த நாளில் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பங்கு தந்தை மிகச் சிறப்பான பணிகளை தொடங்கி இருக்கிறார். அது தொடக்கமே கோயிலானது ஒரு திருவிழாவில் ஆரம்பிக்கிறது இல்லையா? அதனால சவேரியாருடைய அளவு கடந்த அன்பும் ஆசிரியரும் அவருக்கு பங்கு படிகள் அனைத்திலும் இருக்கும்படியாக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். உங்களுடைய பங்கு தந்தையை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிக சிறப்பான ஒரு பணியாளர், நிறைய இறைவார்த்தை பகிர்ந்து கொள்வதில் மிக திறமை வாய்ந்தவர். நம்முடைய மறை மாவட்டத்தில் நிறைய இடங்களுக்கு செய்தி சொல்வதற்காக செல்லக்கூடியவர், ஆண்டவருடைய வார்த்தையை பகிரக்கூடியவர், நிறைய ரெட்ரீட் தியானங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த ஒரு நல்ல பணியாளரை நீங்கள் பெற்றிருப்பது இந்த காலங்களில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஆகவே உங்களுடைய பங்கு தந்தையை இந்த திருவிழாவிற்காக சிறப்பாக நான் பாராட்டுகிறேன். கரங்களை பற்றி நான் உற்சாகமாக. அன்பார்ந்தவர்களே, கோயிலாண்டூர் திருவிழா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டே ஃபாதர்கிட்ட பேசிட்டே வந்தேன். நீங்க வந்து பாருங்க அப்படின்னாரு. பேசினது மாதிரி வந்து பாருங்கள் என்று சொன்னார். வந்து பார்த்தா கிணத்த காணும். வடிவில் சொன்ன கதையை பாருங்க, அந்த மாதிரி ஆகி போச்சு. கிணத்த காணும். சாமிக்கு இருந்த கிணத்துங்க அதெல்லாம் மூடிட்டோம். என்னடா இது, கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும் இருக்கு, கிணத்த காணும். அப்போ எவ்வளோ பெரிய வேலைகள் நடந்திருக்குது. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு, ஒரு பெரும் கனவோடு ஒரு வேலைக்கான தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நினைக்கும் போது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல வரும் வழியெல்லாம் என்னென்ன வேலைகள் செய்துக்கிறாங்க, என்ன செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பேசும்போது தந்தையர்கள் உங்களுடைய ஈடுபாட்டை, ஆர்வத்தை, எவ்வளவு தூரம் இந்த விழாவிற்காக அவர்கள் கொடுக்கிறார்கள், சிறப்பாக பங்கெடுக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டே வந்தேன். அந்த பிறகு திருவிழா நோட்டீஸ் இப்போ தான் பார்க்குறேன் நான். ஆனால் உங்கள் ஃபாதர் ஏற்கனவே நீங்கள் திருவிழாவுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். திருவிழா நோட்டீஸை பார்த்தா பின்னாடி ஒரு நன்கொடை லிஸ்ட்டு, ஒரு பெரிய லிஸ்ட்டு வருது. அப்போது அதெல்லாம் பார்க்குற போது ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நினைக்கிற போது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அதே போல் அன்பியம், இன்னைக்கு சவேரியார் அன்பியம் மிக சிறப்பான ஒரு பங்கேற்பை. அப்போ வந்த நேரத்துல இருந்து அந்த மெழுகுதிரி பற்ற வைக்கவும், விளக்கு ஏற்றவும், அடுத்தவங்க தீப்படுத்துறதுக்காக பார்த்துக்கிட்டு ஒன்றுனையா செஞ்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்கும்போது பெரிய பெரிய அற்புதமான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பெரிய கொண்டாட்டமாக இந்த நாளை நான் உண்மையிலேயே பார்க்கிறேன். ஆகவே சவேரியார் அன்பிக்கிறதுக்கு சின்ன பிள்ளைங்க அந்த பூவை இங்கிருந்து 2 நிமிஷத்துல போட்டு போயிடலாம். ஆனாலும் அதுக்கு தயாரிப்பு செய்து எவ்வளவு நேரம் காத்திருந்ததை பார்க்கும்போது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவ்வளவு தூரம் அதற்கான தயாரிப்பு செய்து அன்பித்திருக்கக்கூடிய இறை மக்கள் வழக்கம் போல மிக சிறப்பான எல்லாம் ரோஸ் கலர்ல தான் வரணும்னு சவேரியார் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அதனால எல்லாம் சிறப்பான ஒரு பங்கேற்பெல்லாம் செய்து மிக அற்புதமான விழாவாய் இந்த விழாவாக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். அதெல்லாம் பார்க்கிற போது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்புறம் இந்த சேர்ல உட்காந்துருக்க ஆட்களை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உங்க ஃபாதர் சொன்னாரு, என்ன அங்கே சேர்லாம் போட்டிருக்கு என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எல்லாம் திருமணத்தை முறைப்படுத்தி தாலி மந்திரிச்சு கேட்ட போறோம் அப்படின்னாங்க. பொண்ணு மாப்பிள்ளைகளாம் ரொம்ப ஜம்முன்னு இருக்கிய. என்னப்பா ஒருத்தர் கடத்தில் கை வச்சார அப்படிலாம் ஒன்றும் இல்லையே.
ரொம்ப அற்புதமாக இருக்கு. இது நடைபெற வேண்டிய மிக அற்புதமான விழாவாக நாட்களாக இந்த நாட்கள் அமைந்திருக்கிற போது இது இறைவனுடைய விருப்பம், இறைவனுடைய திருவுளம். இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவது. அன்பார்ந்தவர்களே, வழக்கமாக பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட நிறைய கேள்வி கேட்டோம்னு சொன்னால் எனக்கு நேரம் ஆகி போகும். அதனால தான் அவங்க சுவாதத்தை கேட்டேன். ஃபாதர் அதுக்கப்புறம் நிறைய மந்திரிப்புலாம் இருக்குது, நிறைய கேள்விலாம் இப்போ கேட்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது போல ஒரு முடிவு வந்தாச்சு இல்லையா? ஏன் பொண்ணை பிடிச்சது அப்படின்னு கேட்டோம்னா ஒவ்வொருத்தரும் பெரிய வரலாறே வச்சுருப்பாங்க, அப்படிதானே? ஏன்னா முறையாக கல்யாணம் பண்ணி குடும்பத்தில் ஒரு சிலர் பொண்ணு மாப்பிள்ளை பேசி எடுத்து நாங்கள் பொண்ணு இந்து பொண்ணாக இருக்குது அதனால் இந்து முடிச்சிருவோம், அப்புறம் அங்கே தாலி முடிச்சிருவோம்னு சொல்லி வந்தவங்க 2-3 கல்யாணமாக இருக்கலாம். மீதி கல்யாணம்லாம் நீங்கள் விருப்பப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதை பார்க்கையில நான் ஏகப்பட்ட கேள்வியோட தான் வந்தேன். இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இதை பார்க்க மாட்டேங்கிற மாப்பிள்ளை ஒன்னே தான், 2வது மாப்பிள்ளை இதை பார்க்கவே மாட்டேங்க, ரொம்ப வைக்கப்பட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் சொல்லலை, கேள்வியே கேட்க மாட்டேன், அற்புதமாக மந்திரிச்சு விட்டுறோம். சரிதானா? மிக அற்புதமான ஒரு விழா கொண்டாட்டமாக இந்த நாட்கள் அமைந்திருக்கிறது. உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை இந்த விழா நாளில் காண்பதில் உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழாவிற்கு இந்த நாளில் சிறப்பாக உங்களுடைய பங்கு தந்தை மிக அற்புதமான ஒரு சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தலைப்பு மரியாள் அடுத்தவரையும் ஆண்டவரையும் முன்னிலைப்படுத்தினார். மிக அற்புதமான ஒரு தலைப்பு. ஆண்டவரையும் அடுத்தவரையும் முன்னிலைப்படுத்துகிற மரியாள். அன்பார்ந்தவர்களே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிற போது வாழ்வு முழுக்க பயணப்படுகிற ஒவ்வொரு நிகழ்விலும் அவன் இன்னொருவரை சந்திக்காமல் பயணப்பட முடியாது, இறைவனை சந்திக்காமலும் பயணப்பட முடியாது. இரண்டுமே ஒரு மனிதனுக்குள்ளாக இணைந்து போக வேண்டிய ஒரு காரியத்தை மரியாள் கொண்டிருந்தார், நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரியாக அவர் பெற்றிருந்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை இந்த நாளினுடைய நற்செய்தி வாசகமாக நாம் பெற்றிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மகாபாரதம் நம்முடைய நாட்டினுடைய ஒரு பெருங்காவியம். மகாபாரதத்தில் இந்த மிகப்பெரிய ஒரு போர், பெரும் உயிரிழப்பு ஏற்படுகிறது. இந்த யுத்தத்தில் எத்தனை பேர் பிழைத்தார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் யாருமே இல்லை, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் அங்கே இருக்கிறது. அப்போ எல்லாரும் போய் இருந்தவங்கெல்லாம் போய் கடவுள்கிட்ட சொன்னாங்களாம். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த போர்ல எல்லாரும் செத்துட்டாங்க அப்படின்னு போய் கடவுள்கிட்ட சொன்னாங்களாம். அப்ப கடவுள் சொன்னாராம், அட போங்கடா, ஒருத்தன் சாகலை அப்படின்னாராம். யாரு சாகல அப்படின்னு பார்த்தா கர்ணன் சாகவில்லை. அப்போ கர்ணன் சாகலைன்னா நீங்க சொன்னா ஒரு நிமிஷத்துல செத்து போக போறான், நீங்க நினைச்சா அழிச்சிடலாம் கர்ணனை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அப்ப கடவுளே சொன்னாராம், நானே அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு கிடக்கிறேன்னாராம். உன் உயிரை நீ தா அப்படின்னு சொல்லி நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொன்னாராம். என்ன காரணம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், கர்ணனுடைய அந்த ஈகையும் அந்த கொடையான வாழ்க்கையும் பிறருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்கிற அந்த அன்பும் கடவுள் முன்னிலையில் போட்டி போடுகின்றன என்று சொல்கிறார்கள். அவ்வளவு பெரிய வலிமை ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், யார் ஒருவர் பிறர் மீது அன்பு கொண்டவராய், இரக்கம் கொண்டவராய், பரிவு கொண்டவராய் வாழ்கிறாரோ அவருக்கு இருக்கிறது. ஆகவே பரிவு கொண்டவரை இந்த உலகில் யாரும் வெல்ல முடியாது. அடுத்தவர் மீது பரிவு கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை என்று உலகமே கொண்டாடுகிறது. பிறருக்காக வாழுகிற வாழ்க்கையை உலகம் கொண்டாடுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வினுடைய பயணத்தில் இதை உணர்ந்து கொள்வதற்காக இந்த திருவிழாவும் நமக்கு அழைப்பு தருகிறது. உடைய சவேரியாருடைய வாழ்க்கையை எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், அந்த வாழ்வு முழுக்க நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், அவர் என்ன நினைத்து கொண்டார்? நான் தனியாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், நிறைவாக பெற்றிருக்க வேண்டும், எந்த குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும், என் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் கொண்டவனாக நான் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று அவருடைய கனவாக இருந்தது. ஆனால்
இந்த கனவிற்கு ஒவ்வொரு முறையும் ஒருவர் வந்து பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். புனித லோயல் இக்னாசியார் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறார். உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் நீ உன்னுடைய ஆன்மாவை இழப்பாய் என்று சொன்னார். அதனால் உனக்கு வரக்கூடிய பயன் என்ன என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் சவேரியாருடைய உள்ளத்தில் எதிரொலிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய கனவையெல்லாம் மறக்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. சவேரியார் இந்த இடத்திற்குள்ளாக, இந்த பேராசிரியர் பணிக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் அமைத்துக் கொண்டிருந்திருப்பார் என்று சொன்னால் உலகம் அவரை நினைத்திருக்கவே முடியாது. எங்கோ ஒரு இடத்தில் பிறந்தார், வளர்ந்தார், அவருடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். ஆனால் எப்போது இன்னொரு மனிதனுக்காக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டாரோ அப்போதுதான் அவருடைய வாழ்க்கை இந்த உலகம் முழுவக்கூடிய அறியக்கூடிய வாழ்வாகவும் இன்றைக்கும் அழியாத உடலை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் புனிதராக புனித சவேரியார் உயர்ந்து நிற்கிறார். ஆகவே அடுத்தவரை முன்னிலைப்படுத்துகிற வாழ்க்கை என்பது இந்த உலகம் உள்ளவரை நினைவு கூறப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் என்ன செய்தாலும் கடைசி நேரத்தில், ஒரு ஆபத்து நேரத்தில், ஒரு விபத்து நேரத்தில், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துயரமான ஒரு நிகழ்ச்சி நேரத்தில் நினைவு கூறப்படுமா அல்லது கடவுளுக்கு முன்னிலையில் அவையெல்லாம் இருக்குமா என்று நீங்கள் கேள்வி கேட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவையெல்லாம் நினைவு கூறப்படுவதில்லை. ஆனால் நீங்கள் யாருக்காவது துயரப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்னொருவருடைய கவலைக்காக, இன்னொருவருடைய வருத்தத்திற்காக நீங்களும் வருத்தப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், கவலைப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வாழ்க்கை உண்மையிலேயே உங்களுடைய வாழ்வின் ஆபத்து நேரத்திலும் வந்து நிற்கும். அதுதான் விவிலியம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். விவிலியத்திலே பார்க்கிறோம், தோபித்து புத்தகத்திலே நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு தோபித்து புத்தகம் அதிகாரம் 4 நாம் வாசிக்க கேட்கிறோம். அங்கே 8 முதல் இருக்கக்கூடிய வசனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தோபித்து தன்னுடைய மகன் தோபியாவுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார். அந்த அறிவுரையிலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உனக்குரிய செல்வத்திற்கு ஏற்ப தர்மம் செய், உன்னிடம் மிகுதியாக செல்வம் இருப்பின் மிகுதியாக கொடு, சிறிது செல்வமே இருப்பின் சிறிது கொடு, ஆனால் தர்மம் செய்ய தயங்காதே. இவ்வாறு துன்பத்தின் நாள் வரும்போது நீ உனக்கென பெரும் செல்வம் சேர்த்திருப்பாய் என்று சொல்லுகிறார். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வாழ்வின் துன்பத்தை சந்திக்கக்கூடிய வேளையில் நீ துன்பமில்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்பினாய் என்று சொன்னால் இன்னொருவருக்கு உதவு, இன்னொருவருடைய வாழ்க்கையினுடைய துன்பத்தில் பங்கிடு, இன்னொருவருடைய வாழ்வினுடைய நிகழ்வுகளில் உன்னையை நீ கரைத்துக் கொள் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய பாடமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் புத்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். ஏழைக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவர் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறார். அப்படின்னா கடவுளுக்கு ஒண்ணு இல்லாமையா இருக்கார்? கடவுள் நம்மகிட்ட வாங்கித்தான் அவர் தன்னுடைய நிலைமையை ஓட்ட வேண்டி இருக்குதா? நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? கடவுளுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வை மதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை அவன் இன்னொருவருக்காக வாழுகிற வாழ்க்கை தான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதனை நாம் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு பொழுதும் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும், உணர்ந்து கொண்டே பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளின் செய்தியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பாடல்கள் 112வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர், அவர்களது நீதி எந்தென்றும் நிலைத்திருக்கும், அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்னொருவருக்காக செய்கிற அது கொடையாக இருக்கலாம், தியாகமாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், வாழ்வில் எதை எடுத்துக்கொண்டாலும் அது நினைவு கூறப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் நாம் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் மிக ஆழமாக நினைத்து பார்க்கிறோம். மரியாள் தன்னுடைய வாழ்வில் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தினார், அடுத்தவரை முன்னிலைப்படுத்தினார். இதை எப்படி பார்த்துக் கொள்வது, எப்படி புரிவது? மரியாள் எப்படி ஆண்டவரை முன்னிலைப்படுத்தினார்? அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நிகழ்விலும் மரியாளுடைய தொடக்கமே ஆண்டவரை மையப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான். விவிலியத்தை பார்க்கிறோம். ஆண்டவருடைய அழைப்பு பெறுகிற போது கபிரியேல் தூதர் வந்து அந்த இடத்திலே அவருக்கு ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டீர், அருள்மிக பெற்றவரை வாழ்க என்று சொல்லுகிற போதெல்லாம் மரியாளுடைய உள்ளமெல்லாம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், கடைசி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் ஆண்டவருடைய அடிமை. அன்பார்ந்தவர்களே,
தன்னை ஆண்டவருக்கான அடிமை, ஆண்டவருக்கான வழிமுறை என்று அமைத்துக் கொள்ளுகிற அந்த நிலையில் ஆண்டவரை சார்ந்திருந்தார், ஆண்டவரை முன்னிலைப்படுத்தினார். மரியாள் எதையும் முன்னிலைப்படுத்தவில்லை. எனக்கு ஆண்டவருடைய அழைப்பு கிடைத்து விட்டது, ஆண்டவர் என்னை பெரிதாக உயர்த்தி இருக்கிறார், ஆகவே யாரையும் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் என்ன மதிப்பும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கென்று இருக்கக்கூடிய அந்த இறை உறவில் நான் போய்கொண்டே இருப்பேன் என்று தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தியவராக பார்க்க முடியவில்லை. மரியாள் முழுக்க முழுக்க ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்ந்தார். ஆண்டவருக்கு நான் அடிமை என்று சொன்னார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளுக்கோ நபர்களுக்கோ தன்னை சார்ந்து வாழ்கிற யாருக்குமே அவர் தன்னை அடிமையாக கொண்டிருக்கவில்லை. மாறாக இறைவனுக்கு மட்டுமே அடிமையாக பயணப்பட்ட அந்த வாழ்க்கை இறுதி வரையிலும் இறைவனுக்காகவே என்றுதான் இருந்திருக்கிறது என்று மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். எந்த இடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், மரியாள் ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகிறார். ஒவ்வொரு நிகழ்விலும் மரியாள் ஆண்டவரைத்தான் முன்னிலைப்படுத்துகிறார். நாம் இயேசுவை தேடி செல்கிற அந்த நிகழ்வாக இருக்கலாம். அங்கே இயேசு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலும் நாம் புரிந்து கொள்கிறோம். என்ன சொல்லுகிறார்? யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் இறை வார்த்தையின்படி நடக்கிறவரே என் தாயும் என் சகோதரன் சகோதரி ஆவார். அங்கு கூட மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை முன்னிலைப்படுத்தியதினால் மரியாள் எல்லாரிலும் உயர்ந்தவர் என்று இயேசு சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, மரியாள் இறைவனை முன்னிலைப்படுத்துகிற அந்த வாழ்வின் பயணத்தில் தான் இறை பிரசன்னத்தை ஒவ்வொரு இடத்திலும் உணர்ந்தார். இயேசுவை குறித்து தவறான செய்திகள் சொல்லப்படுகிறது. ஆனாலும் நாம் என்ன பார்க்கிறோம்? மரியாள் எந்த நிலையிலும் கலக்கம் உறவில்லை. மரியாள் சிலுவை அடிக்கு செல்கிறாள், சிலுவை பயணத்தில் செல்கிறாள். ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரை முன்னிலைப்படுத்திய பயணமே தவிர தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மகனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த மகன் தனக்கு வேண்டும் என்பதை விடவும் மற்றவர்களுக்காக கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கொடையை கடைசி வரையிலும் தான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியில் நிலைத்திருந்தால் என்று மரியாளை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்படி ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகிற வாழ்க்கையில் மரியாள் அடுத்தவரை முன்னிலைப்படுத்துகிறார். யாரெல்லாம் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நிச்சயமாக அடுத்தவரையும் முன்னிலைப்படுத்தி தான் வாழ முடியும். ஏனென்று சொன்னால் நாம் பார்க்கிறோம், பிறரில் தான் நாம் இறைவனை காணுகிறோம், இன்னொருவரில் தான் இறைவன் இருக்கிறார். நம்மில் குடிகொண்டிருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் காண முடியும் என்று சொன்னால் அது நம்மோடு வாழுகிற இன்னொரு மனிதனிடத்தில் தான் பார்க்க முடியுமே தவிர வேறு எங்கும் போய் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குள் குடிகொண்டிருக்கக்கூடிய இறைவனை, எனக்குள் வாழுகிற தெய்வத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும் என்று விரும்பினேன் என்று சொன்னால் நான் இன்னொரு மனிதரை சார்ந்து வாழுகிறேன், இன்னொருவரோடு இணைந்து வாழுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இது மரியாளுடைய வாழ்க்கையில் அதிகமாக வெளிப்பட்டிருக்கிறது. நீங்க யோசித்து பாருங்கள், மரியாள் இந்த அழைப்பு செய்தி கொடுக்கப்படுகிறது, நீ கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்கிற ஒரு செய்தி சொல்லப்பட்டது. இந்த செய்தி கிடைத்த உடனே மரியாள் என்ன செய்யணும்? நம்ம ஊர்ல ஒரு அம்மா ஒரு பொண்ணு கருத்தரித்திருக்கிறார், இப்போ கர்ப்பிணியா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? என்ன சொல்லுவாங்க அந்த குடும்பத்துல? எங்கேயும் போகாத, எங்கேயும் இன்னும் சொல்ல மாட்டீங்க, யாரும் உள்ள குழந்தையெல்லாம் பெற்றது மாதிரி யாரும் தெரியலையே, யாரும் இந்த அன்பியத்தில் வந்தவங்களுக்கு தயவு செய்து சொல்லுங்களேன், என்ன செய்வீங்க? அதெல்லாம் காட்டு வேலைக்கு போன சாமி, பனை ஏறணும் சாமி சொல்லியடா, பனை ஏறினீங்களா நீங்க? அதெல்லாம் அந்த காலம் அது சரி. எவ்வளவு பெரிய அந்த காலத்துல நினைச்சு பார்த்தா இப்ப நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. காலையில இந்த ஆடு குட்டி போட்ட மாதிரி குட்டியை போட்டு சாயங்காலம் வேலைக்கு போயிடுவாங்க. அப்படிலாம் போயிருந்துருக்காது. கேட்டால் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. சிலர் பார்த்தா அது போன வருஷம் அந்த குழந்தை வந்து இந்த வருஷம் 2 குழந்தை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படிப்பா அப்படின்னு கேட்டால் அவ்வளவு பெரிய உடல் வலிமை இருந்தது. நம்ம சாமி கூட பல நேரங்களில் சொல்லுவார், அவர் ஜோசப்பாச்சி பார் சொல்லுவார், அவர் குழந்தைய பெற்று போட்டு அவங்க அம்மா தொட்டில போட்டு காட்டு வேலைக்கு போயாச்சு. பிள்ளை அழுதுட்டுமே இருக்கிற அழுதுட்டே இடக்கும்ட்டு அவங்க ஐயா கள்ள ஊற்றி கொடுத்தாரு. வாய்க்கு கள்ள ஊற்ற குடிச்சு கிடந்த பிறகு அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து தான் பிள்ளையை பார்க்க முடியுமா. அது வரைக்கும் அவன் மயக்கத்தில் கிடக்கிறாரு. பாருங்க எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கிறாங்க. இப்பெல்லாம் இப்போ குழந்தை உண்டாயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? 100 டாக்டரை பார்க்கணும். எப்படி 100 தடவை டாக்டரை போய் பார்க்க வேண்டியது. ஒவ்வொரு முறையும் நீ அப்படி போயிடாத, நடந்துடாத, அங்கே போயிடாத, மாடி மேலே ஏறிடாத, ஐயோ டிவி அதிர்ச்சி சத்தமாக கேட்டுறாத, நல்ல பாட்டை கேளு, கிரை வார்த்தையை கேளு, அப்படி என்னெல்லாமோ சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் மரியாளுக்கும் அப்படித்தான் ஒரு நிலைமை. கடவுளுடைய அழைப்பு பெற்ற மரியாள் அவளும் கருத்தாங்கி இருக்கிறாள். என்ன செஞ்சிருக்கணும்? மரியாள் தன் துன்பத்தை பாராமல் ஓடோடுகிறாள்.
தன் துன்பத்தை பெரிதாய் நினைக்காமல் ஓடுகிற அந்த நினைவை மரியாளுடைய வாழ்க்கையாக பார்க்கிறோம். தன் உறவினர் அவர் கருத்தாங்கி இருக்கிறார் என்ற செய்தி, முதிர்ந்த வயதில் அவர் கருத்தாங்கி இருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடனே தனக்கு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை, தன்னுடைய உடலுக்கு எப்படி மாறும் என்று அவர் தெரியவில்லை. இன்னொருவருடைய துன்பத்தில் தான் பங்கெடுப்பதை பெரிதாய் கருதினார். ஆகவே மரியாள் ஓடோடி சென்றாள் என்று மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தன் துயரத்தை தன் துயரமாக பாராமல் இன்னொருவருடைய துன்பத்தில் பங்கெடுக்கக்கூடிய வாழ்க்கை முறையை தான் அடுத்தவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்று மரியாளுடைய வாழ்வாக பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், கானாவூர் திருமணம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கை தான். திருமண வாழ்க்கையே எதற்காக, கல்யாணம் எதற்காக பண்றாங்க? ஏப்பா இப்போ உங்க சைடு லேசாக வந்துருக்குது, எதுக்காக கல்யாணம் பண்ணிருக்கீங்க? நீங்க முன்னாடி இருக்க மாப்பிள்ளை கலந்து போச்சு, பின்னாடி இருக்க மாப்பிள்ளை, ரெண்டாவது மாப்பிள்ளை தான் எனக்கு கண்டுன்னு தெரியாது, மூணாவது மாப்பிள்ளை சொல்லுங்க. எதுமா? எம்மாடியோ சூப்பர். அதாவது நாம் பிரசங்கம் வச்சதெல்லாம் தாண்டிடுது, உங்க பங்குச்சாமியார் பேசுறதெல்லாம் தாண்டிடுது. பொண்ணு அவ்வளவு தூரம் விவரம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அப்ப என்ன புரிந்து கொள்கிறோம்? திருமண வாழ்வினுடைய மேன்மை சிறப்பு அப்படின்னு சொல்லி எவ்வளவுதான் இருக்குது அவ்வளவு காரியங்களும் சொல்லப்படுகிறது. இங்க மரியாளுடைய வாழ்வில் இந்த திருமண வீட்டுக்கு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? இந்த திருமண வாழ்வினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாலே, இதுவரைக்கும் நீங்க உங்களுக்காக வாழ்ந்திருக்கிறீங்க, இப்ப யாருக்காக வாழ்றீங்க? அடுத்தவங்களுக்காக வாழ்றீங்க. கல்யாணமே அதுதான் சரியா? திருமண வாழ்வினுடைய சிறப்பே என்னன்னு சொன்னா இன்னொருவருக்காக வாழ்தல். இன்னைக்கு தலைப்பும் அதுதான், அடுத்தவருக்காக வாழ்கிற வாழ்க்கை. அடுத்தவருக்காக வாழுகிற வாழ்க்கையை மரியாள் மிகப்பெரிய ஒரு காரியமாக முன்னிலைப்படுத்துகிறார். நீ யோசிச்சு பாருங்க, அந்த திருமண வீட்டுல பொண்ணு மாப்பிள்ளை அவங்க வேலையில பிஸியா இருக்கிறாங்க, உறவினர்கள் அவங்களுடைய வேலையில பிஸியா இருக்கிறாங்க. ஆனா வந்தவங்களை கவனித்துக் கொள்கிற அந்த இடத்துல மரியாள் மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறார். எதை முன்னிலைப்படுத்துகிறார்? வந்திருக்கக்கூடியவர்களில் ஒரு சிலருக்கு ரசம் தீர்ந்து போனது, ஒரு சிலருக்கு ரசம் இல்லை. அப்ப ரசம் கொஞ்சம் பேருக்கு இல்லைன்னா நம்ம ஊர்ல என்ன செய்வோம்? ஊத்துறா தண்ணிய சாடா இருக்கு. கடைசி நேரத்தில் என்ன செய்வோம்? சாம்பார் குறைஞ்சு போச்சுன்னா என்ன செய்வீங்க? வெந்நியை கோதி சடான்னு கிண்டி எப்படி கடகடான்னு சாம்பார் ரெடி ஆயிரும், எல்லாமே ரெடி ஆயிரும், எல்லாத்துக்கும் ரெடி ஆயிரும், எல்லாத்துக்கும் பரிமாறுங்க. அப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருந்தது, நீ முதல் பண்ணி சாப்பிட்டு முடிஞ்ச ரெண்டாவது பண்ணிக்கு வந்தேன் போக வேண்டியதானே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அப்போ கடைசி பத்தி வந்தவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க? நல்ல ரசம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் பொறுப்பு நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம், மரப்பையில் சொல்லுவோம், பார்த்தீங்களா சாப்பாடு போட்டாச்சு எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொறுமையா போங்க பொறுமையா போங்க. சாமி உங்க பேச்சை கேட்டு பொறுமையா போனா தட்டு தான் மிஞ்சும் இல்லையா? அதை மாதிரி அதுதான் மிஞ்சும், அந்த மாதிரி மாறி போகுது. அதை மாதிரி இந்த திருமண வீட்டில் நம்ம ஊர்ல சில நேரங்களில் காணாம போச்சுன்னு சொன்னா எல்லாம் திடீர்னு வெந்நி தண்ணி ரசமா மாறிடும், சாம்பாரா மாறிடும், கூட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். அப்படி வச்சுக்கோமே, அப்படித்தானே செஞ்சிருக்கணும். அப்போ குறையா தேவைன்னா குறையா வெந்நியை ஊற்றிருக்கலாம். இப்ப ரசம் இந்த வீட்டுல தீர்ந்து போச்சுன்னு சொன்னா எவ்வளவு ரசம் எடுத்துக்கணும்? 6 கற்சாடி ரசமா ஆண்டவர் சொல்லுகிறார். மரியாள் செய்கிறார், என்ன செய்கிறான்? 6 கற்சாடிகள் காலியாக இருக்கிறது, 6 கற்சாடிகளும் தண்ணீரால் நிரப்புங்கள். அப்போ மரியாளுடைய எண்ணத்தை பாருங்கள். இன்னொரு முறை இந்த குடும்பத்தில் ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. இன்னொரு முறை இந்த குடும்பத்தில் ஒரு குறைவாக மக்கள் வாழுகிறார்கள் யாரும் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நிறைவாய் வாழுகிற, அந்த அளவுக்கு நிறைவாய் தருகிறவர்கள் தான் மரியாள். ஆகவேதான் மரியாள் இன்னொருவருடைய துயரத்தை பெரும் மகிழ்ச்சியாக மாற்றுகிறார். பெரும் மகிழ்ச்சியில் 6 கற்சாடிகள் மகிழ்ச்சி, யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை மரியாள் உண்டாக்குகிறாள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருமண வாழ்வும் அதுதான். அடுத்தவருக்காக வாழுகிற வாழ்க்கை, அடுத்தவருக்காக வாழுகிற வாழ்க்கையில் தான் கொண்டாட்டம் இருக்கிறது, நிறைவு இருக்கிறது, வாழ்வினுடைய எல்லா மகிழ்ச்சியும் அங்குதான் கூடி கொண்டிருக்கிறார். நாம இதை நிறைய நேரங்களில் உணர்ந்து கொள்வதில்லை. காமராஜர் நம்முடைய நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற போது இந்த கலெக்டர் எல்லாம் கூப்பிட்டு பேசினாராம். அப்போ ஒரு கலெக்டரை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தாராம். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி வணக்கம் சொல்லிட்டாரு, உட்காந்தாச்சு.
உட்கார்ந்த உடனே அவருக்கு கலெக்டருக்கு டீ கொண்டாந்து கொடுத்தாச்சு. டீ வச்சாச்சு. இவரும் காமராஜர் வழக்கம் போல டீ எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறார். டீ குடிங்க அப்படின்னு கலெக்டரை பார்த்து சொல்கிறார். கலெக்டர் வந்து டீயை பார்க்குறாரு, காமராஜரை பார்க்குறாரு. என்னடா இது, வந்த நேரத்துலேருந்து என்னையும் பார்க்கலாம் டீயையும் பார்க்கலாம், குடிக்க மாட்டேங்கிறான் என்னன்னு போய் காமராஜர் போய் எட்டி பார்த்தா அந்த டீ கூட ஒரு ஈ துளி கிடந்தது. அதனால் கலெக்டர் டீ குடிக்கவா வேண்டாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே முடிச்சுட்டே இருந்திருக்கிறார். அப்போ காமராஜர் சொன்னாராம், அதை குடிக்கவா வேண்டாமான்னு நீ சங்கடப்பட்டு இருக்க, அந்த ஈ உயிர் பிழைப்போமா பிழைக்க மாட்டாமான்னு அது சங்கடப்பட்டு இருக்குன்னா. அன்பார்ந்தவர்களே, என்ன சொல்ல வருகிறோம்? இன்னொருவருடைய துயரத்தை பாராது இருக்கக்கூடிய நீ எப்படி கலெக்டரா வேலை செய்வேன்? அதான் அவருடைய கேள்வி. நம்ம பக்கத்து வீட்டில் இன்னொருத்தருடைய கஷ்டத்தை பார்க்க முடியல, படட்டும், அவனுக்கு வேணும் தான், நடக்கட்டும், அவனுக்கு இந்த சங்கடம் வேணும் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா சவேரியாரை எதுக்கு கூப்பிடாதீங்க, வேற எங்கிட்டாவது போங்கன்னு தான் இருக்கும் இல்லையா? சவேரியாரை வழிபட கும்பிட வருகிறோம் என்று சொன்னால் அருகாமையில் வாழுகிற இன்னொருவருடைய கஷ்டத்தை பார்க்கிற போது தன் துயரமாக பார்க்கிற மனப்பக்குவம் நமக்கு இல்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர்களாக கடவுளை வழிபடுபவர்களாக இருந்து என்ன பயன்? கடவுளை நம்புகிற எந்த பிள்ளையாக இருக்கிறான், எந்த மதமாக இருக்கிறான், இன்னொருவருடைய துயரத்தை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் எதற்காக கும்பிடுகிறோம்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம ஆண்டவரை வழிபடுவது அல்லது ஆண்டவரை முன்னிலைப்படுத்துவது, சவேரியாருக்கு விழா எடுப்பது எல்லாமே எதற்காக என்று சொன்னால் இன்னொருவருடைய துயரத்தை பார்க்க. நாம பல நேரங்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? வேண்டாம், வந்து சொல்லட்டும், உன் அண்ணன் சங்கடப்பட்டு இருக்கானாமே, உன் அண்ணன் வீட்டில் ஏகப்பட்ட சங்கடமாமே கஷ்டமாமே, உன் தம்பி வீட்டில் இப்படி சங்கடமாமல, உன் அக்கா பிள்ளை வீட்டோட ரொம்ப சங்கடப்பட்டு இருக்காள, அப்படியா? எனக்கு தெரியாத, எனக்கு உனக்கு கூட பிறந்தா உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, ஏன்டெல்லாம் ஒன்றும் ஒருத்தர் ஒன்றும் சொல்லலை, எதுக்கு வாண்டு சொல்லணும்? ஏகா சங்கடப்படுறியா, ஏன்னா சங்கடப்படுறியான்னு கேட்கறதுக்கு வாயில என்ன இருக்கு இல்லையா? அவர் நம்ம என்ன கேட்க வேண்டி இருக்கிறது? இன்னொருவர் உனக்கு கூட பிறந்தவர்களுடைய துன்பத்தை பார்த்து கூட நமக்கு பல நேரங்களிலே பல வகையான கேள்விகள் எழுகிறார். அப்படி என்றால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்கோ வாழுகிற, எங்கோ துயரப்படுகிற ஒருவருக்காக இறங்குகிற நாம், ஐயோ சுனாமியில செத்து போயிட்டானா, பூகம்பத்தில் செத்து போயிட்டாரா, அல்லது புயல் வெள்ளத்தில் அப்படி அடிச்சுட்டாமே, நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே புயல் வெள்ளமா நிறைய பேர் சங்கடப்பட்டு இருப்பாங்க. நம்ம கூட வாழுகிறவர்கள், கூட பிறந்தவர்களுக்கு கூட பல நேரங்களில் அப்படி இருப்பார்கள். நாம் அதையெல்லாம் கண்டுகொள்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், அடுத்தவருடைய துயரத்தை பார்ப்போம் என்று சொன்னால் இந்த திருவிழா அர்த்தம் இருக்கிறாரு. மரியாள் எந்நிலையிலும் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தினார், எவ்வேளையிலும் அடுத்தவருக்காய் பரிந்து பேசினார். தன்னுடைய மகனை குறித்து அவர் முழுக்க முழுக்க அடுத்தவருக்காய் அர்ப்பணித்துக் கொண்டவன் மரியாள். யோசிச்சு பாருங்க, மரியாளுடைய வாழ்க்கை தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதம் தன் மகன் தனக்கே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. அது இன்னொரு மனிதருக்காக வழங்கப்பட வேண்டியது, இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக கொடுக்கப்பட வேண்டியது என்று தெரிந்தவுடனே அதை தாராளமாக கொடுப்பதற்கு மரியாள் முன் வந்தார். அடுத்தவர் நலனுக்காக தன்னுடைய மகனை கூட அவர் கையளிப்பதற்கு துணிந்தார் என்று சொன்னார். நமக்கெல்லாம் முன்மாதிரியாக அவர்கள் இருக்கிறார்கள், மரியாள் இருக்கிறார். மரியாளை போல புனித சவேரியார் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். குடும்ப வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே அடுத்தவருக்காக தான் வாழுகிறீர்கள். ஒரு திருமணம் செய்து இந்த திருமணத்தை முறைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அன்பு பிள்ளைகள், நீங்கள் ஆழமாக உங்களுடைய உள்ளத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இன்னொருவருக்காக வாழுகிறீர்கள், உங்களுக்காக அல்ல. உங்களுக்காக வாழுகிற போது நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இன்னொருவருக்காக வாழ நினைக்கிற போது அவருடைய மன கஷ்டம் என்ன, அவருடைய தேவை என்ன, அவருடைய உள்ளத்தினுடைய விருப்பம் என்ன, இதையெல்லாம் அறிகிற அளவுக்கு உங்களுக்கு ஞானம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இந்த விழாவிற்கான தகுதி உள்ள பிள்ளைகள். சிந்திப்போம், ஜெபிப்போம். ஆமென்.